فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ போன தடவை 36 படிச்சோம். இல்ல காக்கா, 53 காக்கா. இல்லம்மா, சூரா நம்பர் சூரா 36. 36ல 53 ஆரம்பிங்க இன்ஷாஅல்லாஹ். 36 சூரா யாசீன் 54. படிங்க. அன்றியும் அந்நாளில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ஏதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. இன்னும் நீங்கள் செய்தவற்றிற்கே அன்றி வேறு எதற்கும் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள். இப்போ அல்லாஹ் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டான், எந்த ஒரு அநியாயம் பண்ண மாட்டோம். நீங்க என்ன செய்தீர்களோ அதுக்குண்டான கூலியை ஒழுங்காக கொடுத்துடுறோம். எந்த குறையும் வைக்க மாட்டான், அல்லாஹ் வைக்க மாட்டான். அல்லாஹ் சொன்னதான் வாக்கு மாற மாட்டான். நீங்க தான் கொடுத்த வாக்க மாறி குரானே சரியா ஓதாம இதுவரை எதுவுமே செய்யாம உட்காந்துருக்கிறீங்க. அதுக்கு நான் ஜவாப்தாரி கிடையாது. நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்லிவிட்டேன். சொன்னா அதன் நடந்தா அதுக்கு ஒரு கூலி தரேன் சொல்லிட்டான். என்ன நல்லதுண்டா நல்ல கூலி, கெட்டதுன்னா கெட்ட கூலி. இதுதான் அந்த ஆயத்தினுடைய அர்த்தம். நம்ம என்ன செஞ்சோம், இப்ப நம்ம யோசிங்க. நம்ம நிலைமை என்ன செய்யிட்டு இருக்கிறோம், அது மட்டும் யோசிங்க. எந்த காயத்தை நாம் இதுவரை ஒழுங்காக செய்தோம், ஏதாவது ஒரு ஆயத்தை செய்தோமா? இப்ப நீங்களே கேள்வி கேட்குங்க. அந்த குரான்ல சொல்லிய ஆயத்துக்களில் ஏதாவது ஒன்றையாவது ஒழுங்காக செய்தோமா என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனம் சொல்லும் இல்லை என்றுதான் ஒவ்வொருடைய மனசும் சொல்லும். எல்லாம் இப்போ ஒரு வருஷமா ஓதிட்டு இருக்கிறீங்க. இந்த குரான ஓதன்னு இதன்படி நடக்கணும்னு ஒரு ஆசை உங்கள்கிட்ட வந்துருச்சு. ஆமா சரி, குரான் நல்லா ஓத சொல்றான், இந்த ஓதக்கூடிய ஆசை வந்துருச்சு. உங்களுக்கு ஓதக்கூடிய ஆசை வந்துருச்சுன்னு மட்டும் இப்போ உங்க சந்தோஷப்படுங்க. இத்தனை நாள் ஒழுங்கா ஓதாம உட்காந்துருந்தோம், இப்போ ஒழுங்காக ஓதக்கூடிய ஆசை எல்லாம் ஏற்படுத்துக. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்னு சொல்லிட்டு சொல்லித்தாயா எல்லாம் அர்த்தத்தை சொல்லித்தா, எப்படி செயல்படுத்த வேணும் அதையும் சொல்லித்தான் கேட்டுக்கிட்டு ஓதுங்க. ஆக இப்ப நல்ல ஒரு குணம் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ ஓதாத கூட்டத்திலிருந்து விலகி ஓதக்கூடிய கூட்டமா சிறு கூட்டமாக ஆகி இப்ப ஓதிட்டு இருக்கிறீங்க. அதுவரை ஆனும் திருப்தி அடைவான். அடுத்த ஆயத்து 55. அந்நாளில் நிச்சயமாக சொர்க்கவாசிகள் தங்கள் அலுவலில் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். சொர்க்கவாசிகள் தக்குவா உடையவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். 51:15 படி தக்குவா உடையவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுத்த வேலையை பார்த்து சந்தோஷம். அல்லாஹ் சொன்ன வேலை அங்கே என்ன வேலை தரன்னு தெரியாது, அந்த வேலைகளில் சந்தோஷமாக இருப்பார்கள். 56. அவர்களும் அவர்களுடைய மனைவியரும் நிழல்களில் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் நிழல்களில் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பார்கள். இப்பொழுது எல்லாம் மனைவிமார்கள் கேட்கிறாங்க, அல்ல கணவன்மார் கேட்டுக்கிறீங்க. இப்ப கணவனும் மனைவியும் சேர்ந்து ஓதணும், பிள்ளைகளும் ஓதணும், குடும்பத்தோட சொர்க்கம் செல்ல வேண்டும். அதுக்குண்டான வழியை பாருங்கள். இப்போ ஒவ்வொருத்தர் ஆணும் பாருங்க, பெண்ணும் பாருங்க. எவ்வளவு தூரம் வர்றாங்களோ, சொல்ற பேச்சு கேட்டு வர்றாங்களோ, வரலையோ அவங்க சொந்த விஷயம். நீங்க குடும்பத்தோட குரான் ஓதிட்டு இருந்தா குடும்பத்தோட குரான்ல சொர்க்கத்தை இருக்க போறீங்க என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வீட்லையும் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரு குரான் ஓதுறோம், எத்தனை பேரு குரான் ஓதாமல் வாழ்க்கை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெளிவாக இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள். அடுத்தது 57. அங்கே அவர்களுக்கு கனி வகைகள் உண்டு, இன்னும் அவர்களுக்கு அவர்கள் வேண்டுவது கிடைக்கும். அவர்களுக்கு எல்லாவித பழங்களும் கனிவர்களும் உண்டு, இன்றும் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும்.
இப்போ வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்ற வார்த்தை படிச்ச உடனே உங்களுக்கு ஒரு ஆயத்து நினைவு வர வேண்டும். ஏதாவது வருதா இப்போ? 41:32. 41, 32, 31. 32. 31, 32, 33. இப்ப 41ல 31, 32, 33 படிச்சுக்கிறங்க. அத படிங்கப்பா, எல்லாம் கேட்டுக்கிறங்க. இங்க பாருங்க, சொர்க்கத்துல உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும்னு வார்த்தை பார்த்தீங்க. அது சொர்க்கத்துல போய் தான் நீங்க அடைய வேண்டும் அவசியம் கிடையாது. நீங்க தக்குவா உடையவர்களாக, பயபக்தி உடையவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த உலகத்துல இப்பொழுது இன்னைக்கே வீட்டில இறங்கிவிடும். சாப்பிடுற சாப்பாடு, உணவு என்னென்ன தேவையோ, எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அனைத்தும் உங்க வீட்டில் இறங்கிவிடும். இறக்குனாதான் உங்களுக்கு சொர்க்கம் போக முடியும். அந்த செயலை நீங்க பூமியில் உயிரோடு இருக்கும் பொழுதே செயல்படுத்தி காட்டிவிட வேண்டும். குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அதை செயல்படுத்தி காட்டிவிட வேண்டும். அப்படி காட்டினதான் முத்தகீனா இருக்கின்றாய். உனக்கு சொர்க்கத்திலையும் அதே தான் சொல்ல போறோம். இப்ப எல்லாம் கூர்ந்து கவனிங்க. 41ல 30 படிங்க. நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி உறுதியாக நிலைத்து நின்றார்களோ, நிச்சயமாக அவர்கள் பால் மலக்குகள் வந்து, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலையும் பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் என்று கூறி இறங்குவார்கள். இப்போ நீங்க உண்மையான இறைவன் அல்லாதான் என்று கண்டுபிடித்து இவன் தான் என் இறைவன் என்று உறுதியாக நிலைத்திருக்கின்றீர்களோ, எதன் மூலம் கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்குள்ளேயும் ஆயத்துக்கள் இருக்கின்றன, உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா என்று போன பயானில் உங்களுக்கு சொன்னேன். அதை ஒழுங்காக நிறைவேற்றி அல்லாஹ்வை கண்டுபிடித்து இவன் தான் இறைவன் என்று உறுதியாக இருக்கின்றீர்களோ அவர்களிடம் இனி நீங்கள் கவலையும் பட வேண்டாம், நீங்க பயப்படவும் வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் என்று மலக்குகள் சொர்க்கத்தை கொண்டு இறங்குகின்றார்கள் உங்களுடைய வீட்டில். உங்களுடைய ஒவ்வொரு வீட்டில் இந்த குர்ஆனை ஓதி இதன் படக்க வேண்டும் என்ற ஆசையுடன் யார் ஓதிக்கொண்டிருக்க அல்லாஹ்வையும் கண்டுபிடித்து இந்த அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்று முடிவு செய்து அது உறுதியாக நிற்கின்றீர்களோ இவர்களிடம் மலக்குகள் அவர்கள் வீட்டில் இறங்குகின்றார்கள். என்ன சொல்ல இறங்குறாங்க? இனி உங்களுக்கு பயமே கிடையாது, உங்களுக்கு கவலையும் கிடையாது, சந்தோஷமா இந்த சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் சொல்லி இறங்குகின்றார்கள். இதை அடையாமல் நாம் சொர்க்கம் போக முடியாதுப்பா. இதை அடையாமல் நாம் சொர்க்கம் செல்ல முடியாது. நீங்க தக்குவா உடையவர்களாக இருந்தால் இதனை நாம் அனைவரும் அடையலாம். இப்போ சொர்க்கம் இறங்கிருச்சுப்பா. அங்கேதான் போய் சொர்க்கம் பார்க்க அவசியம் கிடையாது, இங்கேயே சொர்க்கத்தை அடைக்கணும். சந்தோஷம் சொர்க்க சாப்பாடு சாப்பிடணும். நீங்க சமைச்சிட்டு இருக்க போறீங்களா? இந்த மாதிரி சொர்க்க சாப்பாடு சாப்பிட சந்தோஷம் இருக்க போறீங்க, எது நீங்க முடிவு எடுத்துக்கிறீங்க. அடுத்த ஆயத்தை முக்கியமான ஆயத்து. அடுத்தது 31. நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள், மேலும் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது, அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அது மட்டும் இல்ல, மலக்கு சொல்றாங்க இந்த உலகத்திலும் நாளைக்கு மறுமையிலும் கியாமத் நாளிலும் உங்களுக்கு நாங்கள் உதவியாளர்கள். போதுமா? நீங்க யாருடைய உதவி நம்பி இந்த எல்லாம் உன்னத்த மனுஷன் நம்பிக்கிட்டு உன்னத்த பொருளையும் பணத்தையும் நம்பிக்கிட்டு இந்த மாதிரி அவட்சமான மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏன் இது வேண்டான்னு சொல்றீங்க? உங்க உதவி செய்யறதுக்கு இந்த மலக்குகளை ஏற்படுத்திக்கிற சொர்க்கத்தை கொஞ்சம் இறக்கி அதை சாப்பிடுங்களேன், சந்தோஷம் இருங்களேன். ஏன் இதை ஏற்று பார்க்க, இந்த ஆயத்தை ஏற்று பார்க்காம என்ன செஞ்சிட்டீங்கப்பா நீங்க? அதையா சொல்லுங்களேன். இந்த ஆயத்தை ஒன்று இருக்குது, இதை படிப்போமே, இதை ஆசை வைப்போமே, இதை இறக்குவோமே, மலக்கூட பேசுவோமே, வேலை உதவி செய்து
வேலைக்காரனை நம்பிட்டு இருக்கேன்னு காரு கப்பலா அது லொட்டஸ் இது தேவைப்படணும். இந்த மலக்கு இருக்கிற உதவி மலக்கள் இருக்கிறாங்களே, ஏன் இவங்களை வேணாம்னு சொல்றீங்க? என்ன காரணத்துக்காக இவ்வளவு அவமதிப்பு கொடுத்துட்டு அலட்சியப்படுத்துறீங்க இந்த மலக்குகளை? வேண்டாம் உங்களுக்கு? சொர்க்க சாப்பாடு வேண்டாமா? ஏன்பா நீங்க இப்படி இருக்கிறீங்க என்று ஆண்டவன் கேட்கிறான். இந்த மாதிரிலாம் காரணம் தேவையில்லைப்பா, நீனு வேணாம், சொர்க்கம் வேணாம், மலக்கம் வேணாம்னு மனிதர்களை சொல்லி தேவையெல்லாம் குறை வைட்டுக்கிறாங்க. இதுதான் நம்ம செய்யறது. ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு ஓட்டுக்கிறோம். என்னைக்கு இந்த வழக்கெல்லாம் கூப்பிட்டு வேலை வாங்குறது? சாதாரண விஷயமா நீங்க யோசிப்பாங்க. சாதாரண விஷயம் மழை கேட்குறது நம்ம என்ன கஷ்டப்படணும் பாருங்க. ஒருத்தர் என்ன ராவு பகல உட்கார்ந்து நிக்கணுங்க, இந்த இறைவன் நம்பி நிக்கணுங்க. எப்பங்க மலைக்கு இறங்குவாங்க? சொல்லிட்டாங்கல்ல, இந்த வாக்கு உண்மையான வாக்குகள் நிறைவேறுமே. நீங்க நிறைவேற்றி காட்டணும். நம்ம எல்லாம் நான் என்ன செய்ய சொல்றேன், நம்ம எல்லாம் நிறைவேற்றி காட்டணுமே, உலகத்துக்கு காட்டணுமே, இன்னைக்கு உண்மையாய் காட்டணுமே. நாங்க இவ்வுலகிலும் மறுமையிலும் உங்கள் உதவியாளர்கள். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இதில் இருக்கின்றது. இந்த சொர்க்கத்தை கொண்டாந்துட்டேன். இன்னும் எதெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் இருக்குது. இது ரஹ்மான் இருந்து இறங்கிய சன்மானம், கிஃப்ட் உங்களுக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி இறங்குகின்றார்கள். எதுக்காக? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இருக்கின்றது, நினைத்தெல்லாம் இருக்கிறது. இந்த 2 வார்த்தைக்காக தான் இப்ப இந்த ஆயத்தை படிச்சுக்காரன். என்ன ஆயத்தை படிச்சீங்க இப்ப நீங்க? 36ல அவர்களுக்கு கனி வகைகள் உண்டு, இன்னும் அவர்களுக்கு அவர்கள் வேண்டுவது கிடைக்கும். இது எப்ப கிடைக்கும்? சொர்க்கத்துல இருக்குன்னு நான் சொல்றோம். உண்மையான மூமின் என்ன செய்வார்கள்? சொர்க்கத்து உள்ள சாப்பாடை இங்கே இறக்கிடுவாங்க. சொர்க்கத்தை இங்க இறக்கி உலகத்தை காட்டுருவாங்க. அவங்க இன்னைக்கு உலகத்தை காட்டுருவாங்க. இப்ப இந்த ஆயத்து பக்கத்துல குரான் எழுதிக்கிறங்க. 41ல 30, 31, 32 அந்த ஆயத்து பக்கம் எழுதிக்கிறங்க. இந்த ஆயத்து பக்கத்துல அந்த ஆயத்தை நம்ப எழுதிக்கிறங்க. எழுதிட்டீங்களா? இப்ப அடுத்து படிங்க. 58 சலாமுன் என்ற நிகரற்ற அன்புடையோனுமான இறைவனிடம் இருந்து சொல்லுதல் உண்டு. அங்கே உங்களுக்கு சொர்க்கவாசியை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். நேரடிப்பா நல்லா சொல்ல போறான். சலாமுன் சலாமுன் என்று சொல்லுவான். அன்னைக்குதான் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். சலாமுன் என்ற என்ன அர்த்தம், அவனுடைய மகத்துவம் என்ன, அவனுடைய செயல்பாடுகள் என்ன, அவனுடைய உயர்ந்த ஸ்தானம் என்ன காரணத்தை, எப்படி ஒருத்தன் சலாம் என்ற பாக்கியத்தை அடைவான், எப்படி தக்வா என்ற பட்டத்தை நீங்க இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த குரானை ஓதுவதற்கு தக்வா என்ற பட்டத்தை டிகிரி அடைகிற மாதிரி அங்கே சலாமுன் என்ற பாக்கியத்தை நீங்கள் அடைவீர்கள். அன்றுதான் சலாமுன் என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும். அல்லது உண்மையான மூமியங்களா இருந்து நீங்க இறக்கும் பொழுது, உயிரை வாங்கும் பொழுது மலக்கள் சலாமுன் என்று கூறிதான் உங்களுடைய உயிரை வாங்குவார்கள். அப்பொழுது புரிந்து கொள்வீர்கள் சலாமுன் என்ற என்ன அர்த்தம் என்பது அப்பொழுதும் புரிந்து கொள்வீர்கள். அதாவது சலாமுன் யாரும் சொல்ல முடியாது, அர்த்தம் சொல்லவே முடியாது, ஒருக்கம் சொல்ல முடியாது. அன்னைக்கு நீங்க உணர்ந்து கொள்வீர்கள் சலாம் என்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தமா என்று அப்போது புரிந்து கொள்வீர்கள். சாதாரண விஷயம் கிடையாது. சலாம் ஒரு காலத்தை அடைஞ்சிட முடியாது. தக்குவாவை அடைஞ்சிட மாதிரி சலாம் அடைஞ்சிட முடியாது. தக்குவாக்கே நான் சொல்லிட்டேன், 20-30 வருஷம் நான் சொல்லிட்டேன். அடைஞ்சாதான் குரானை ஓதி முடிச்சாதான் உங்களுக்கு சலாம். ஆகவே சலாமுக்கு முந்தைய நீங்க தக்குவா அடையணும். 51-15 பிறகு தக்குவா அடையணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே குரானை ஓது முறையை நீங்கள் ஒழுங்காக மாற்றிக்கொள்ளுங்கள், தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அதன்படி செயல்படுங்க. அடுத்தபடி சலாமு என்ற வார்த்தை கூறப்படும். 59 அன்றியும் குற்றவாளிகளே, இன்று நீங்கள் பிரிந்து நில்லுங்கள் என்று கூறப்படும். இப்பொழுது கியாமத் நாள் வந்துவிட்டது, கேள்விகளை கேட்கும் நாள் வந்துவிட்டது. குற்றவாளிகளே, நீங்கள் நல்லொரு விட்டு பிரிந்து போய் அங்கே போய் தள்ளி நில்லுங்க என்று கூறப்படும். 60 ஆதாமுடைய மக்களே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள்.
நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? ஆதம்கிட்ட படைக்கும் போது ஆதம்கிட்ட இது மாதிரி சொன்னான், இந்த மாதிரி ஜாக்கிரதைங்க, இந்த ஷைத்தான் அவனுக்கு எடுத்துருவான், நான் ஆகவே இப்படி நீங்கள் ஜாக்கிரதைக்குன்னு உறுதிமொழி வாங்கினவங்கள்ட்டன்னா அது வாங்கவில்லையான்னா யோசிச்சு பாருங்க. ஆதம் படைச்சு எல்லா சொர்க்கலோகத்து சந்தோஷம் இருங்க, இந்த ஷைத்தான் கிட்ட ஜாக்கிரதைங்க என்று நான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு. ஆரம்பத்திலே முதல் மனிதன்கிட்டயே முதல் வார்த்தை நான் சொன்னேனே, உறுதிமொழி வாங்கினேன்னு எல்லாம் மறந்துட்டீங்களா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான். 61 என்னையே நீங்கள் வணங்க வேண்டும், இதுதான் சிராத்தல் முஸ்தகீம் ஆகும். இப்போ ஷைத்தானை வணங்காதீர்கள், என்னையே வணங்குங்கள், இதுதான் சிராத்தல் முஸ்தகீம் ஆகும். ஷைத்தானை வணங்காதீர்கள், என்னையே வணங்குங்கள். இப்ப வணக்கம் என்ற வார்த்தைக்கு நீங்கள் தான் இந்த 2 ஆயத்துல அதுல ஷைத்தானை வணங்க வேண்டாம், வணக்கம் என்ற வார்த்தை அதை வணங்குகிறது. என்னையே வணங்க, அல்லாஹையே வணங்குங்கள் என்ற வார்த்தை, வணக்கம் என்ற வார்த்தை வருகின்றது. இப்பொழுதுதான் உங்களுக்கு வேலை வந்து விட்டது. வணக்கம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதனுடைய செயல்பாடுகள் இப்பொழுது நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். வணக்கம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கின்றதா இல்லையா? என்ன செய்ய போறீங்க? பார்த்துக்கிறங்க, எப்படி ஓதணும் பார்த்துக்கிறங்க. எத்தனையோ தடவை ஓதிட்டீங்க, அதை எத்தனையோ தடவை ஓதிட்டீங்க. எப்படி ஓதுன முறையை தான் அடிக்கடி சொல்லிட்டே வர்றேன். ஓதுற முறையை தான் நான் பேசியிருந்த பயான் தவிர வேற எந்த பேச்சும் கிடையாது. இப்ப என்ன சொல்ல போறீங்க? அதுலயும் அவனை அல்லாஹ் சொல்றான், ஷைத்தானை வணங்காதீர்கள். அல்லாஹ் சொல்றான், என்னையே வணங்குங்கள். 2க்கும் வணக்கம் தான், அதெல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. இப்போ வணக்கம் என்ற வார்த்தை நஅபுது இய்யாக நஅபுது என்ன அர்த்தம்? சிந்திக்கணும், வர சிந்தை எழுதணும். வணக்கம் என்ன இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருது, அதுலயும் அதே வார்த்தை வருது. 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தனை வணங்காதீங்க, ஒருத்தனை வணங்குன்னு சொல்லிட்டான். அப்போ 2க்கும் சேர்ந்து வச்சு ஒரே வார்த்தை வணக்கம் தான் இது வருது. என்னவாக இருக்கும்? வணக்கம் என்ற என்னவாக இருக்கும்? அப்படி என்று நீங்க சிந்திக்க வேண்டும். சிந்திச்சு உங்களுக்கு வர்ற விளக்கம் தான் உங்களுக்கு. நீங்க வெளியே சொல்ல முடியாது, எல்லாம் இதை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் வணக்கம் போயிட்டு இருக்குது, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் வணக்கம் போயிட்டே இருக்குது. இப்போ வணக்கம் ஓடிட்டே இருக்குது. நீங்க வணக்கத்துக்கு எழுத முடியாது. எப்படி எழுதுங்க? எல்லாத்தையும் எழுதுவீங்க. என்ன 10 விஷயமா வணக்கம் எதுவும் எழுதுறதுக்கு முடியாது. ஒவ்வொரு செகண்ட் வணக்கத்துல ஓடிட்டு இருக்குதுப்பா. உங்க உயிர், உங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்குதுப்பா. அந்த வணக்கம் வீணாக்கி போயிட்டு இருக்குதுப்பா. அதுவும் அந்த வணக்கம் ஷைத்தானை வணங்கிட்டு இருக்கீங்கப்பா. அதையும் புரிஞ்சுக்கிறேன்ப்பா. அவனை ஷைத்தானை எந்த குறையும் இல்லாமல் ஷைத்தானை நாம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் வணங்கி கொண்டே இருக்கின்றோம். இப்ப கண்டுபிடிங்க. அவனை வணங்காது, உறுதிமொழி வாங்கிட்டேன், அவனை வணங்காதீர்கள், என்னையே வணங்குங்க. என்னையே வணங்கினால் உங்களுக்கு சிராத்தல் முஸ்தகீம் உண்டு. என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? எப்போ வணக்கத்துக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்க போறீங்க? அர்த்தத்தை கண்டுபிடிச்சு எப்போ அதை செயல்படுத்த போகின்றீர்கள்? பார்த்துக்கிட்டீங்களா? குர்ஆனுடைய வார்த்தையை பார்த்தீங்களா? எப்படி அல்லாஹ் சொல்லி பார்த்தீங்களா? எண்ணத்தை விளங்காம போயிட்டு இருக்கிறோம். உங்கள் நிலைமை பார்த்தீங்களா? எதையும் விளங்காம போயிட்டு இருக்கீங்களா? என்ன எதுக்கு ஓதுறீங்க நீங்க? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்மளை நாமே கேள்வி கேட்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. இனி உங்களை நீங்களே திருத்திக் கொள்ள, ஒவ்வொருத்தரும் தன்னை திருத்திக் கொள்ள நேரம் வந்து விட்டது. ஜாக்கிரதையா இருந்துக்கிறோங்க. இனி பிறரை பத்தி கவலைப்படாதீங்க. எவன்லாம் ஓதுறானோ ஒழுங்கா நேரடிக்கு அவனோட பட்டு கனெக்ஷன் வச்சுக்கிறங்க. பேசுறதுண்டா இந்த குர்ஆனை பற்றி ஏதாவது கலந்து ஆலோசனை செய்ய வேண்டியது என்றால் அந்த மனிதனை மட்டும் பார்த்து பேசிக்கிறங்க. இல்லாட்டி எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் போதும், நீங்க போதும், உங்க குர்ஆன் போதும், குர்ஆன்ல சொல்லப்பட்ட அந்த நபிமார்கள வாழ்க்கை போதும், எதுவுமே தேவையில்லை.
நல்லா பார்த்துக்கிறங்க, நம்ம நிலைமையை பார்த்துக்கிறங்க, இந்த உலகம் புறையும் பார்த்துக்கிறங்க. எப்படி ஷைத்தானை பற்றி முழுமையா தெரிஞ்சாதான் நீங்க அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்வதற்கு தகுதி படைத்தவர்களாக ஆகின்றீர்கள். அவனை தெரியாத வரையும் சும்மா சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். என்ன அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அர்த்தம் புரியாது, அது வழங்காது. சொல்லிட்டு ஷைத்தான் இவ்வளவு சொல்லிட்டு ஷைத்தானும் பண்ணிருக்கீங்க. அதான் நம்ம செய்யற வேலை என்னன்னு கேட்டா, அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லிட்டு ஷைத்தான் வேலையை ஒழுங்கு எந்த குறையும் இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறோம். இதான் நம்ம நிலைமை இன்னைக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, சரியா தவறாது. அடுத்த ஆயத்து, இதுவே சிராத்தல் முஸ்தகீம் ஆகும். என்னையே வணங்குங்கள். சார் ஒரு சந்தேகம். சொல்லுங்கம்மா. சார் இப்ப இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன் சார். வணக்கம் என்பது ஒரு செகண்டும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம். நம்ம வந்து ஒரு நேரத்துக்கும் ஒரு காலத்துக்கும் வணக்கம் செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப ஒரு செகண்டுக்குமே வணக்கம் செய்யக்கூடியதுன்னு சொல்றீங்க. அப்ப வந்து அதுதான் நாங்க தேடணும். அதுதான் என்னன்னு நம்ம ஒரு செகண்ட்லயும் நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இறைவனோட நினைவுகள், இறைவன் பேச்ச கேக்குறோமா, இல்ல வேற வேற அது இல்லாட்டியே ஷைத்தான் தான் இறைவன். அப்ப அது வந்து குர்ஆன் ஃபுல்லா நம்ம படிக்கணும். அது நிறைய நீங்க சொன்ன மாதிரி பல வருஷங்கள் அது கூடவே டிராவல் பண்ணணும் போல. ஒரு செகண்டும் வணக்கம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்ப சொல்றீங்க. இப்போ இப்ப சொன்னீங்களே வணக்கம் ஒரு செகண்ட், இப்ப அறிவிச்சது மாதிரி இதுக்கு தெரியாது எனக்கு. ஒவ்வொரு செகண்டு வணக்கத்துல போயிட்டு இருக்குது. அது என்ன பேட் வணக்கம், ஷைத்தானுடைய வணக்கத்தை போயிட்டு இருக்கு, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை போல. இப்ப அறிஞ்சு இது மாதிரி பேசுன்னு அறிவிச்சதை பேசுறான். இப்படிதான் ஆண்டவனை நண்பனை வச்சுக்கிட்டா, பொறுப்பெல்லாம் அவனை ஒப்படைச்சிட்டா அவன் வழி காட்டுவான். நான் பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இப்படி பேசு அந்த எண்ணமே கிடையாது, பேச முடியாது. நான் ஏற்கனவே பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தவர்களை நான் நேசிக்கிறேன். என்ன ஆசை வருதோ அந்த ஆசைய என்று ஒப்படைச்சிரு, நான் அவனுக்கு செய்வேன். யார் பொறுப்பை என்ன ஒப்படைக்கின்றாரோ அவர் நேசிக்கிறேன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த லெவல்ல ஒப்படைச்சுதான் பேசுறேன். என்ன விஷயம் பேச போறேன், எதெல்லாம் பேசணும்னா யோசித்து எழுதி பேசுறது கிடையாது. உட்கார்ந்துடுறது அல்லாஹ் எனக்கா பேசுறான். இப்ப இந்த ஒவ்வொரு செகண்ட் வணக்கத்தில் போயிட்டு இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இது உண்மையான வார்த்தை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்தான். இப்ப பேசிட்டேன். எனக்கு தெரியாது, இப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியும். எனக்கு இப்பதான் தெரியும். எனக்கு ஒவ்வொரு செகண்ட் வணக்கத்துல போயிட்டு இருக்குது. அந்த வணக்கமும் வேஸ்டா போயிட்டு இருக்குது. அது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோமா. இப்ப சொல்லி கொடுத்தான். அப்ப சொல்லி கொடுத்து அப்படியே உங்க சொல்லிட்டேன். நீங்க உண்மைப்படுத்திட்டீங்கல்ல, இது அல்லாஹ் சொன்னதான்னு இப்போ ஊர்ஜிதமாயிடுச்சு. சந்தேகம் இல்லாம ஒத்துக்கிட்டீங்க. ஒவ்வொரு செகண்ட் போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்களே, அது உண்மை, அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்கிட்ட சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்படிதான் நீங்க அல்லாஹ்வை நண்பனாக ஆக்கி கொண்ட பின்னர் தான் உங்களுக்கு குர்ஆனை அல்லாஹ் கற்றுத் தருவான். எப்படி பேச வேண்டிய முறையும் கற்றுத் தருவான். அவனே சொல்லிட்டான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன ஹலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான் என்று கர்த்தர் சொல்லிட்டான். இந்த வாக்கு இப்ப நிறைவேற்றி இருக்கு. சரிம்மா, புரிஞ்சுட்டு சரி. நசியா புரிஞ்சுட்டீங்களா? ஷாயிதா புரிஞ்சுட்டீங்களா? அவங்க ஃபைதா சொன்னது இதே மாதிரி மற்றவங்களும் சொல்லுங்க. நண்பர்கள் யார் பேசினாலும் உண்மை எடுத்து பேச பழகிக்கிறங்க. இப்படி பேச பேச பேசதான் உங்களுக்கு இன்னும் நாலேஜ் அதிகமாகும், அறிவு, பேச வேண்டிய அறிவு வரும். இன்னும் கத்துக்கணும்னு ஆசை வரும். பேச உட்காந்துதான் என்னத்தான் தெரிஞ்சு போச்ச அப்படி கல்லுமா உட்காந்துட்டு இருந்தா முன்னேற முடியாது. நல்லவங்க எடுத்து எல்லாம் சொல்லிட்டான். நீங்க கத்துக்கிட்டா மக்கள் சொல்லியே தீரணும், பயான் பண்ணியே தீரணும். வெறுமனே ஈமான் கொண்டு சும்மா உட்கார்றவன் எந்த பிரயோஜனம் கிடையாது. 4:95 கிளியரா சொல்லிட்டான். நீ கற்றுக்கொண்டால் மற்றவங்களுக்கு சொல்லியே தீர வேண்டும். அப்படி சொல்லாம் வெறுமனே உட்கார்ந்துருக்க எந்த பிரயோஜனம் கிடையாது, நன்மையும் கிடையாது. ஆனா 4:95 96 சொல்லிட்டான். அதன்படிதான் வர வேண்டும் எண்ணத்தோட நீங்க குர்ஆனை ஓதுங்க. தாராளம் குர்ஆனை பத்தியே பேசுங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தபடி 62. அவ்வாறு இருந்தும் நிச்சயமாக அவன் உங்களில் மிகுதமான மக்களை வழி கெடுத்து விட்டான். இதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? இப்போ வணக்கத்துக்கு ஒரு விட கிடைச்சு போச்சு. வணக்கம்னா என்னன்னு இப்ப லேச புரிஞ்சிருக்கு இந்த ஆயத்தின் மூலமா. அப்படி இருந்தும் ஏராளமான மக்களை அவன் வழி கெடுத்து விட்டான்.
யாரெல்லாம் அவனை வணங்கினார்களோ நிச்சயமாக வழிகெட்டவர்கள். என்னை வணங்க, நான் சொல்றத கேளுங்க. இந்த குரான் பேச்சை கேட்காதீங்க, இந்த ரசூல் பேச்சை கேட்காதீங்க, அல்லாஹ்வை நம்பாதீங்க, நான் சொல்றதை கேளுங்கன்னு ஒவ்வொருத்தன் மனசுலையும் போட்டு இழுத்துட்டே இருக்கிறான். ஒவ்வொருத்தனும் கரெக்ட், நீ சொல்லுவதான் சரி, நீ சொல்றத மாறி செஞ்சா எங்க நாங்க சாப்பிடுறது, எங்க சம்பாதிக்கிறது என்று இவனே மனசுக்குள்ள அந்த அர்த்தத்தை கொண்டு வந்து விட்டான். ஷைத்தான் சொல்றது சரிப்பா, இப்படிதான்ப்பா நடக்கணும் என்று மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இவ்வாறு அமைத்து கொண்டான். ஒவ்வொரு செகண்ட் ஷைத்தானுடைய வழியில உங்கள் வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வழியை சுத்தமா 100%, 100க்கு 100% ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். இந்த விஷயத்திலிருந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்குள்ள போதும் அவனுக்கு ஆயிரும். அத்தோடு வேண்டாம், அது குரானே வேண்டாம், எந்த காலத்துல போது எப்ப புரியுறது என்று அவனுக்கு வெக்ஸ் ஆயிடுவான், வெறுத்துருவான், விட்டுட்டு போயிடுறான். இப்படிதான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கை நீ உலகத்தில் போய்கொண்டு இருக்கின்றது. அதையும் மீறிதான் இப்ப நீங்க 10 பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர் வந்துட்டாங்க, 20 வருஷத்துக்கு 300 பேருக்கு வந்துட்டாங்க. எல்லாம் எவ்வளவு வேகம் வந்தாங்களோ அவ்வளவு வேகத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்ப நீங்க 10 வந்துக்கிறீங்க. எனக்கு தெரியாது, உங்களுடைய எதிர்காலம் எனக்கு தெரியாது. சாதாரண விஷயம் கிடையாது. குரான் அவ்வளவு சீக்கிரத்தை நீ கத்துக்க முடியாது. நீ எனக்காக உயிர் தியாகம் பண்ணுவியா? உயிர் தியாகம், ஹிஜ்ரத் பண்ணுவியா? எனக்காக எல்லா கஷ்டங்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயா? பொறுத்துக்கிருவியா? பொறுத்துதான் சொல்லு, நான் உனக்கு சொல்லித்தர்றேன், குரான் சொல்லித்தர்றேன். இல்லாட்டி போய் இந்த உலகத்தை சந்தோஷம் வாழ்ந்துட்டு நாளைக்குள்ள கூலியை வாங்கிக்கிறேன் என்று அல்லாஹ் கைவிரித்து விட்டான். அப்படி இருந்தும் மிகுதியான பேர்கள் எல்லாமே டோட்டல் 100% கெடுத்துட்டான். அந்த கெட்ட கூட்டத்திலிருந்து வந்த ஒவ்வொருத்தரும் நீங்க உட்கார்ந்து ஒவ்வொரு கூட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் நம்மை கைவிடக்கூடாது, நீங்களும் அல்லாஹ் கைவிட்டக்கூடாது. இது உறுதியா நிக்கிறது நீ உதவி செய்யலாம், இந்த ஷைத்தான் கெடுத்தான் காப்பாத்திக்கலான்னு 24 மணி நேரம் ஒவ்வொரு செகண்ட் நல்லா கேட்டிருக்கேன். எந்த விஷயத்தையும் நான் எடுத்துட்டு போயிடுவேன். யாரெல்லாம் என்னை காப்பாத்திக்கிறவே செய்யாட்டி நான் வழி தவறியவனா போயிடுவேன். யாரெல்லாம் நீ என்னை காப்பாற்று, இந்த துவா கேட்டுக்கிட்டே நீங்க உங்க வாழ்க்கையை குரானை ஓதிக்கிட்டு என்னென்ன செய்யணும், இந்த காரியத்தை செய்தே தீர வேண்டும், வழியே கிடையாது என்ற எண்ணத்தோடு நீங்க குரானை ஓத வேண்டும். இப்படியாக வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ள வேண்டும். வாங்க, இன்ஷா அல்லாஹ் உதவி செய்வான். மிகுதியாவன் கெடுத்து விட்டான். அப்புறம் 63 இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகம் ஆகும். இப்படி கெட்டவங்க யாருக்கு இந்த கூட்டது என்ன? அதான் சொல்லிட்டான்ல 7ல 179, நாம் ஜின்களையும் மனிதர்களையும் நரகத்துக்காகவே படைத்துள்ளோம். வாக்கு ஏற்பட்டு விட்டது, அது யாரும் அசைக்க முடியாது, அழிக்க முடியாது. அந்த வாக்கு முடிஞ்சு வச்சுக்காது. அடுத்தது 64 நீங்கள் நிராகரித்து கொண்டிருந்ததனால் இன்று இதனுள் நுழையுங்கள் என்று கூறப்படும். அவங்களுக்கு இந்த குரான் நிராகரிச்சிட்டீங்கப்பா, அல்லாஹ் வேணாம் சொல்லிட்டீங்க, தூத வேணான்னு சொல்லிட்டீங்க, இப்படி நிராகரித்து கொண்டிருந்ததனால் இந்த நரகத்துக்குள் நுழையுங்கள் என்று கூறப்படும். நல்லோருக்கு சலாமுன் என்று கூறப்படும் சொர்க்கத்தில், கெட்டவனுக்கு இந்த நரகத்தில் நுழையுங்கள் என்று கூறப்படும். 65 அந்த நாளில் நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம். அன்றியும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தது பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும், அவர்களுடைய கால்களும் சாட்சி சொல்லும். இப்போ வாய்கள் மூடப்படும் தான் போட்டிருக்குது. ஆமா காக்கா. ஏன் வாய் முட்டாங்க? வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம். முத்திரையிட்டு பேச முடியாம ஆக்கி விடுவோம். சரியா?
முத்திரை போட்டாச்சு, பேச முடியாமல் ஆக்கிவிடும். கைகள் கால்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடும். என்னென்ன செஞ்ச, கை என்ன செஞ்சு, வலது என்ன செய், கால் என்ன செய், எங்கெல்லாம் போனா, எங்கே போகக்கூடாது, எங்கெல்லாம் போனாங்க, எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செஞ்சாங்க, எதெல்லாம் பார்க்கக்கூடாது பார்த்தாங்க, எதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு கேட்டாங்க, எல்லாமே திறந்திருக்கும். வாயை முத்திரையிட்டு மூடி விடுவோம். என்ன காரணத்திற்காக வாயை முத்திரையிட்டு மூட்டான பேச வாங்கி விட்டான்? எழுதியிருக்க, எழுதி பதில் சொல்லுங்க. என்ன காரணம்? வாயின் மீது முத்திரையிட்டுடுவோம், செய்திப்புலன் மீதும் அவர்கள் இருதயத்தை முத்திரையிட்டுடுவோம். நிறைய ஆயத்தை படிச்சிருப்பீங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு காலம் கேட்க முடியாது, அதுதான் அர்த்தம். அதே மாதிரி அண்ட நாளில் வாய்களில் நாம் முத்திரையிட்டு விடுவோம் அப்படின்னு சொல்றான். என்ன காரணத்துக்காக வாயை பேச முடியாம அல்ல வாயை முத்திரையிட்டுட்டான்? என்ன காரணத்துக்காக? மத்தெல்லாம் என் கை கால நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருக்கீங்க காக்கா, வாய் திறந்தா போய் தான் பேசுவோம் நாம. சரி, அதான் அர்த்தம். வாயத்தை நான் ஒன்னும் செய்யல, நல்லது செஞ்சா எல்லாம் கத்துவான். அந்த வாய் மூடுறான்னு வாயை மூடிட்டு கை கால் உடம்பெல்லாம் பேச விட்டுருவோம். சரி தாங்க சார், கரெக்ட் தான். இதான் அர்த்தம். நசீர் பரிதா இதான் அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? இதை ஒண்ணு கஷ்டம், கொஞ்சம் யோசிச்சாக்க அர்த்தம் கிடைச்ச பேர் போகுது. கஷ்டம். வாயை திறந்தா பொய்யா சொல்லுவான். இல்ல நான் ஒழுங்கா இருந்தேன், உலகத்தை ஒழுங்கா இருந்தா கொத்து சொல்லுவான், பொய்யா சொல்லுவான் அவன். அதனால மூடுற வாயை மூட்டு இப்ப கை கால் உடம்பெல்லாம் பேச வச்சிடறான். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அடுத்தபடி 66. நாம் நாடி இருந்தால் நாம் அவர்களுடைய கண்களை போக்கி இருப்போம். அப்பொழுது வழி தேடி ஓடினால் அவர்கள் எதை பார்ப்பார்கள்? நாடி இருந்தா உண்மையை கொடுத்து படிப்பா, இதை ஓதுப்பா, நடந்துக்கப்பான்னு சொல்லி இருந்தா ஒரு கண்ணை கொடுத்து பார்வை கொடுத்து பார்க்க மாட்டேன்னு சொல்றான். நான் கண் பார்வை எடுத்துட்டு என்ன செய்வேன் நீ கேட்கறான். எங்கடா ஓடுவ நீ? எடுத்து என்ன செய்வ நீ? அவன் அளவற்ற அருளால் நிகழ்ற்ற அன்புடையவன். போயிட்டு போகுதுன்னு சரி விட்டு கொடுத்துக்கிறான்ப்பா. அந்த போயிட்டு போகுது எப்படியாவது தொலைஞ்சு போறான், பொழைச்சு போறான், விட்டு உனக்கு பெரிய திமிரு வந்துருச்சு. செய், நல்லா செஞ்சுட்டு வான்னு சொல்லி ஆனவன் கைவிட்டு விட்டான். உன்னை கெட்டு தொலைஞ்சிட்டு வா, உனக்கு கேள்வி கேட்காமலேயே ஜரக தள்ளுறது ஆசை எனக்கு. இது அர்த்தத்துக்கு படிங்க. 67. அன்றியும் நாம் நாடி இருந்தால் அவர்களுடைய இடத்திலேயே அவர்களை உருமாற்றி இருப்போம். அப்போது அவர்கள் முன் செல்லவும் சக்தி பெற மாட்டார்கள், இன்னும் அவர்கள் மீளவும் மாட்டார்கள். நாடி இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? அசாபுல் சபத் மாதிரி குரங்காவும் பண்ணியா மாற்றிருப்பேன், குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றிருப்பேன். என்ன செய்ய முடியாது நீ அந்த மாதிரி விஷயத்தை மாட்டிக்க நினைச்சிருந்தா செய்வேனா? இருந்தாலும் போயிட்டு போண்டு விட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். படிங்க. அப்போது அவர்கள் முன் செல்லவும் சக்தி பெற மாட்டார்கள், இன்னும் அவர்கள் மீளவும் மாட்டார்கள். எந்த முன்னேற்றம் கிடையாதுப்பா, முடிஞ்சு போச்சு கதைப்பா. மீளவும் முடியாது, எதுவும் முடியாதுப்பா. அவனுடைய கதை க்ளோஸ் ஆயிடுச்சு அர்த்தம். 68. மேலும் எவரை நாம் வயோதிகமாக்குகிறோமோ அவருடைய நிலைமையை படைப்பில் மாற்றி விடுகிறோம். அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டாமா? இப்பொழுது எல்லா விதமான வளர்ச்சியும் பிறந்ததுல இருந்து வாலிபம், நடுத்தர வயது, வயதுவகைத்தன்மை எல்லாம் மாறுது. இதெல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம். ஏன் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற சிந்தித்து பார்க்க வேண்டாமான்னு அதான் சொல்றோம். இப்ப இதுவரையும் நான் நிறுத்திக்கிறேன். பிஸ்மில்லாஹி. அடுத்த வாரம் இத தொடர. சரியா? அடுத்த வாரம் பார்ப்போமா? பிஸ்மில்லா. எனக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வந்துருங்க, பேசுவோம். இப்ப இப்போ யோதனை நல்லா சிந்திச்சு பாருங்க. நல்ல என்னென்ன எண்ணங்கள் இது கேள்வி வருதோ எழுதுங்க. அல்லாஹ் கிருபையை கொண்டு நான் அதுக்குள்ள உண்டான பதில சொல்லிடுறேன். வைக்கிறோமா? பிஸ்மில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.